அனைவருக்கும் வணக்கம். பொது நூலக இயக்குனர் மற்றும் முதன்மை நூலகர் மற்றும் தகவல் அலுவலர் அவர்களின் சீரிய மேற்பார்வையில் நடைபெற்ற ஒரு நிகழ்வுகளின் வரிசையில் இன்று நடைபெறவிருக்கின்ற கற்றல் சிக்கல்கள் புரிந்து கொண்டு தீர்வு காணும் பயணம் என்ற நிகழ்விற்கு சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்துள்ள திருமதி ராதிகா ராமன் மேம் அவர்களை கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தின் சார்பாக வருக என்று வரவேற்கின்றோம். வெல்கம் மேம். மேலும் இந்த நிகழ்வுக்கு தலைமையேற்றுள்ள டாக்டர் சந்தானகிருஷ்ணன் சார், துணை முதன்மை நூலக மற்றும் தகவல் அலுவலர் அவர்களை அன்புடன் வரவேற்கின்றோம். மேலும் இந்த நிகழ்விற்கு வருகை புரிந்துள்ள சார் சிவா சார் அவர்களை கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தின் சார்பாக வருக என்று வரவேற்கின்றோம். மேலும் இந்த நிகழ்விற்கு வருகை புரிந்துள்ள குழந்தைகள் மற்றும் பெற்றோர்கள் உங்கள் அனைவரையும் கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தின் சார்பாக வருக என்று வரவேற்கின்றோம். இப்போ சிறப்பு விருந்தினருக்கு சிறப்பு செய்ய டாக்டர் சந்தானகிருஷ்ணன் சார் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். எல்லாம் கைத்தட்டமா? இப்போது சிறப்பு விருந்தினரை பற்றி அறிமுகம் செய்திட உதவி நூலகர் மற்றும் தகவல் அலுவலர் அங்கமுத்து சார் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். குட் மார்னிங் ஆல். இன்றைய சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ள வருகை புரிந்துள்ள திருமிகு ராதிகா ராமன் அவர்கள் குழந்தைகள் மனநல உளவியாளர் மற்றும் கல்வியாளர். அவருடைய கல்வி படிப்பு எம்எஸ்சி பயோகெமிஸ்ட்ரி முடித்துள்ளார்கள். எம்எஸ்சி சைக்காலஜி, டிப்ளமோ இன் சைல்டு சைக்காலஜி அண்ட் கவுன்சிலிங், டிப்ளமோ இன் ஏர்லி சைல்டுஹுட் எஜுகேஷன் அண்ட் மாண்டிசரி எஜுகேஷன் அண்ட் பிஜி டிப்ளமோ இன் லேர்னிங் டிசபிலிட்டிஸ் கல்வி பயின்றிருக்கிறார்கள். மேலும் ஃபவுண்டர் அண்ட் அகாடமிக் டைரக்டர் இன்னோவென்ஸ் எஜுகேஷன் அண்ட் ஃபவுண்டர் ஆஃப் மதுரை பேரண்டிங் கிளப் அண்ட் தமிழ்நாடு கோஆர்டினேட்டர் அட் பாஸ் ஓப்பன் ஸ்கூலிங் அண்ட் ரோட்ராக் ப்ராஜெக்ட் சேர்மன் அட் ரோட்டரி கிளப் ஆஃப் மதுரை ஈஸ்ட். மேலும் பல்வேறு கல்வி நிறுவனங்களுடன் இணைந்து பல்வேறு பயிற்சிகளை வழங்கியுள்ளார்கள். மேலும் இவர் 70க்கும் மேற்பட்ட பயிலரங்களையும் பயிற்சிகளையும் குழந்தைகளுக்கான கவுன்சிலையும் கொடுத்துள்ளார்கள். இத்தகைய சிறப்பு விருந்தினர் நம்முடைய அழைப்பை ஏற்று இன்று கலைஞர் நூற்றாண்டு நூலகத்துக்கு வருகை புரிந்துள்ள நமது சிறப்பு அமைப்பாளர்களை வருக வரவேற்று இந்த நிகழ்வை சிறம்பட நிகழ்த்தி தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். ஸ்டார்ட் பண்ணிடலாமா? குட் மார்னிங். எல்லோரும் காலையில் சாப்பிட்டாச்சா? ஸோ இதில் என்ன அப்படின்னா கொஞ்ச நேரம் எல்லாமே என்னென்னா பேரண்ட்டுக்கு வரும். அதுக்கப்புறம் கடைசியில் நம்மளுக்கு ஒரு 10 ஆக்டிவிட்டி இருக்குது. ஓகேவா? ஆக்டிவிட்டினா என்னதுடாமா? நீங்கள் எல்லாம் குரூப்பாக சேர்ந்து ஆக்டிவிட்டி பண்ணணும். ஓகேவா? ஸோ நல்லா விளையாடலாம், நல்லா ஜாலியாக இருக்கும். உங்களுக்காக நீங்கள் பாருங்கள், பாலு, ஸ்டிக்கர்ஸு எல்லாமே நான் கொண்டு வந்திருக்கேன். ஓகேவா? ஸோ யார் பெஸ்ட்டாக பண்ணுறீங்களோ, யார் பெஸ்ட்டாக லிசன் பண்ணுறீங்களோ அவங்களுக்கெல்லாம் என்ன இருக்குது? ஸ்டிக்கர்ஸ், ஸ்மைலி ஸ்டிக்கர்ஸ் இருக்குது, ஸ்டார் ஸ்டிக்கர்ஸ் இருக்குது. வேறு என்ன ஸ்டிக்கர்ஸ் வேணும் உங்களுக்கு? ஸ்மைலிஸ் அண்ட் ஸ்டார்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ பெட்டராக பண்ணலாமா? ஓகேவா? எஸ், ஓகே. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா கற்றல்னால் என்னதுடாமா? லேர்னிங். ஸோ வாட் இஸ் லேர்னிங்? லேர்னிங்னா என்னது? படிக்கிறது மட்டும்தான் லேர்னிங்கா? படிக்கிறது மட்டும்தான் லேர்னிங்கா? கற்றுக்கிறது எல்லாமே லேர்னிங் தானே வரும். அப்படி தானேம்மா? கற்றுக்கிறது எல்லாம் என்ன வரும்? லேர்னிங்காக தான் வரும். என்னென்னலாம் கற்றுக்குருவீங்க நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். என்னென்னலாம் பொதுவாக நம்ம கற்றுக்கலாம்? படிக்கலாம். படிக்கிறது ஒரு டைப் ஆஃப் லேர்னிங். வேறு என்ன கற்றுக்கலாம்? வெரி குட். வேறு என்னது? வேறு என்னென்ன கற்றுக்கலாம் நம்ம? ரைட்டிங். வெரி குட். அடுத்து ரீடிங். இதெல்லாம் நீங்கள் எல்லாமே சொல்கிறது அகாடமிக் ஓரியன்ட். வேறு கற்றல்னா என்னது? என்னம்மா? ஸ்போர்ட்ஸ். வெரி குட். வேறு? கலினரி ஸ்கில்ஸ்னால் என்னது? கல்ச்சுரல்ஸ். வேறு? ஸோ ஓகே. கற்றல் வேறு மாதிரி இருக்கும். ஓகேவா? வீட்டில் கிச்சனில் அம்மா ஒர்க் பண்ணுறாங்கல்ல, ஸோ டெய்லி யூடியூப்லாம் பார்த்து கற்றுக்குறாங்கல்ல,
அது உங்கள் லேர்னிங் தானே. ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு லேர்னிங் பிடிக்கும். ஓகேவா? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த கற்றலில் இருக்க ப்ராப்ளம் எல்லாம் இருக்கும் இல்லையா. இப்போ ஒரு கிளாஸ் ரூமில் இருக்கிறீங்க அப்படின்னா அந்த கிளாஸ் ரூமில் இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஒன்று போல் படிப்பாங்களா? நம்ம எல்லாருமே ஒன்று போல் படிப்போமா? நம்ம எப்படி படிப்போம்? எல்லாருமே ஃபஸ்ட் ரேங்க் எடுத்துருவீங்களா? நோ, இல்லை அப்படி தானே. ஸோ எல்லாராலையும் எப்பயுமே ஃபர்ஸ்ட் ரேங்கே கண்டினியூஸாக எடுத்துக்கிட்டே இருக்க முடியாது. ஸோ அப்போ அந்த கற்றலில் கொஞ்சம் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கும்ல, பின்னாடி கொஞ்சம் மெல்ல ஸ்லோவாக படிக்கிறவங்கலாம் இருப்பாங்கள்ல. ஸோ இன்றைக்கி அவங்களுக்கு வந்து ஆக்டிவிட்டி என்னெல்லாம் இருக்கோ அதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ கற்றலில் வந்து என்ன அப்படின்னா, பாஸ்போர்ட் ஓகே ஓகே ஓகே. ஸோ இப்போ நிறைய பேருக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, கற்றலில் எல்லாருமே ரீடிங் ஸ்கில்ஸ் எல்லாத்துக்குமே இருக்காது. அதே மாதிரி ரைட்டிங், எல்லாரோட ஹேண்ட் ரைட்டிங் அழகாக இருக்குமா? நீங்கள் இங்கே இருக்க பசங்க எல்லாருமே குட் பசங்க அப்படி தானே? குட் பாய்ஸ் குட் கேர்ள்ஸ் தானே எல்லாருமே, அப்படி தானே? அப்போ நம்ம ஸ்லோவாக எழுதுகிறவங்களாம் நம்ம கிளாஸ் ரூம்ஸில் இருப்பாங்கல்ல. ஸோ இப்போ நம்ம இதுலையுமே ரொம்ப ஸ்லோவாக எழுதுவோம். சம்டைம்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம், போர்டில் இருந்து காப்பி பண்ணும்போது நம்ம மிஸ்டேக்ஸ் விடுவோம். சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருக்கும். எல்லா குழந்தைங்களாலையும் பெஸ்ட்டாக பண்ண முடியாது. அப்படி பெஸ்ட்டாக பண்ண முடியாமல் இருக்கிறவங்களுக்கு நம்ம என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ இதில் என்ன அப்படின்னா, எந்தெந்த குழந்தைங்களால் வாசிக்க, எழுத, மேக்ஸ், எல்லாத்துக்கும் மேக்ஸ் எல்லோரும் எப்படி போடுவீங்க? சூப்பராக போடுவீங்களா? வெரி குட். ஸோ அது மேக்ஸில் இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் டிஃபிகல்ட்டிஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த குழந்தைகளுக்காக என்னென்ன மாதிரி இருக்குது, ஸோ அவங்க வந்து பின்னாடி லேட்டரலாக படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்னென்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்குது, அதுலேருந்து நம்ம எப்படி ரெக்டிஃபை கொண்டு வரலாம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக். ஸோ இதில் என்ன அப்படின்னா, முதல்ல வந்து கற்றலில் என்னென்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்குது, அவங்களுக்கு வந்து இல்லை சார், ஒரு நிமிஷம். தேர்ட் ஸ்லைடு வரணும். அடுத்து இதுதான். ஸோ இப்போ என்ன சொல்லுவாங்க, எனக்கு ரீடிங்கில் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு பேர் வந்து நம்ம இதில் வச்சுருக்காங்க, மெடிக்கல் டேர்ம்ஸில் அதுக்கு ஒரு பேர் வச்சுருக்காங்க. எனக்கு ரீடிங் வரல, என்னால் லெட்டர் ஐடென்டிஃபிகேஷன்ஸ் பண்ண முடியல. எல்லாத்துக்கும் ஏபிசிடி லெட்டர்ஸ் எல்லாம் தெரியும்ல. சில குழந்தைங்களால் என்னென்னா ஏபிசிடி லெட்டர்ஸ் எல்லாம் என்ன பண்ண முடியாது அப்படின்னா ஐடென்டிஃபிகேஷன்ஸ் பண்ண முடியாது. ஈவன் தோ அந்த குழந்தை வந்து பெரிய குழந்தையாக இருந்தாலும். 10th இன்றைக்கும் நிறையா ஸ்கூல்ஸில் லேர்னிங் டிசபிலிட்டிஸ் குழந்தைங்க இருக்காங்க. இன்றைக்கி ஒரு டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா லேர்னிங் டிசபிலிட்டிஸ்க்கான குழந்தைகளுக்கான இது. ஸோ நம்மளோட குழந்தைங்களும் ஸ்லோ லேர்னர்ஸாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கான ஆக்டிவிட்டீஸ் வந்து எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கில் தான் இன்றைக்கி நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம். ஸோ இந்த லேர்னிங் டிசபிலிட்டியில் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, வாசிப்பதற்கு சிரமப்படுறாங்க. ஏன் எல்லாராலையும் ஃப்ரீக்வெண்ட்டாக வாசிக்க முடியாது. ஸோ சில குழந்தைங்க வாசிக்கிறது எப்படி வாசிப்பாங்கன்னா, நம்ம ஒரு புக்கு கொடுத்துருப்போம், அந்த புக்கில் இருக்கிறத தாண்டி வாசிப்பாங்க. காம்ப்ரிஹென்சிவ் கொடுத்தாலும் சரி, சில வேர்டிங்ஸ் கொடுத்தாலும் சரி, என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம ஒரு ரீடிங்கில் ஒரு இது கொடுத்துருந்தோம் அப்படின்னா குழந்தைங்க வந்து ஒன்று ஸ்கிப் பண்ணி வாசிப்பாங்க. ஒரு பேராகிராஃப் கொடுத்துருந்தோம் அப்படின்னா 2 வேர்ட்ஸாக ஸ்கிப் பண்ணி வாசிப்பீங்க. இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா வேறு ஏதாவது வேர்டிங்ஸ் வந்து ஆட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்களை வந்து டிஸ்லெக்ஷியாஸ் வந்து சொல்லுவாங்க. டிஸ்கிராஃபியா அப்படின்னா என்னென்னா ரிட்டர்னிங்கில் இருக்கிற ப்ராப்ளத்தை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டிஸ்கிராஃபியா. ரிட்டர்னிங்கில் என்னென்ன ப்ராப்ளம் இருக்கும், நம்ம எல்லாருமே ஸ்டார்டிங்கில் எப்படி எழுதுவோம், 4 லைன் நோட்டில் தானே எழுதுவோம். அப்புறம் என்ன நோட்டில் எழுதுவோம், 2 லைன் நோட்டில் எழுதுவோம். அப்புறம் ரூல்டு நோட்டு, அதுக்கப்புறம் என்ன வரும், அன்ரூல்டு நோட்டு. இது தானே ஃபார்மேட்டு, இப்படி தானே எழுதுவோம். ஸோ அந்த குழந்தைங்களால் என்ன பண்ண முடியாது அப்படின்னா ரிட்டர்னிங் வந்து அந்த குழந்தைங்களுக்கு வந்து பண்ண முடியாது. ஸோ தேர்ட் ஒன் என்ன அப்படின்னா, மேக்ஸில் வந்து நம்பர் வந்து என்ன பண்ண முடியாது, நம்பர்ஸ் வந்து கால்குலேட் பண்ண முடியாது, ப்ளஸ் வந்து அடிஷன்ஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் வந்து வரும். அடுத்து வந்து
கவனம் செலுத்துவதில் சிரமம். 4th ஒன் வந்து என்னது, கவனம் அட்டென்ஷன்ஸ் வந்து எந்நேரமும் இருக்கவும் இருக்காது. கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு இருப்பீங்க, கண்ணு பார்த்து பேச மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கிறது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ADHD சொல்லுவாங்க. அடுத்து ஆட்டிசம் வந்து என்ன அப்படின்னா, ஆட்டிசம் குழந்தைங்களுக்கு நம்ம ஒன்று என்ன சொல்கிறோம் அப்படின்னா அதை புரிஞ்சுக்க அவங்களால முடியாது. ஃபஸ்ட்டு இது லேர்னிங்கில் வந்து என்ன அப்படின்னா, உங்களோட பிரெயின் இருக்கு இல்லையா, இப்போ நான் சொல்கிறேன், நான் ஒரு இது சொல்கிறேன், இப்போ ஒரு பிக்சர் காமிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது என்னதுடாமா, தெரியுதா? இது என்னது, பென். இது பென் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுது, புரியுதானே? இது பென் தானே, வேற எதுவும் இல்லைல்ல. ஸோ இந்த பென் அப்படிங்கிறது புரியுது. அந்த குழந்தைங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, இது பென் அப்படிங்கிறது தெரியாது. ஃபஸ்ட்டு இதை பார்க்கும்போதே அவங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. இப்போ உங்களுக்கு எப்படி இருக்கும் பிரெயின் அப்படின்னா, இதை பார்த்தோன்னே பென் அப்படின்னு சொல்லணும்னு சொல்லிட்டு தோணிடும். மைண்டு வந்து என்ன பண்ணுவோம், அதை ப்ராசஸிங் பண்ணும். அதுக்கப்புறம் இப்போ கம்ப்யூட்டரில் நம்ம ஒன்று டைப் பண்ணால் ஏன் வருதா, அப்போ நம்ம பார்த்து டைப் பண்ணுறோம், ஓகேவா? பார்த்து டைப் பண்ணும்போது டிஸ்பிளே நம்மளுக்கு என்ன வருது, ஏன் வருது. அதே மாதிரி உள்ள ப்ராசஸிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஏன் வருது. அதே மாதிரி தான் நம்மளோட மைண்டும் இதை பார்த்தோன்னே பென் அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது. இதை மைண்ட் என்ன பண்ணும், கண்ணு பார்க்குமா, ஃபஸ்ட்டு விஷுவல் பண்ணுமா, அடுத்து பிரெயின்குள்ளே போய் ப்ராசஸிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம டெலிவரி பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஆட்டிசம் குழந்தைங்களுக்கு அந்த இதெல்லாம் பண்ண தெரியாது. புரியுதா? அவங்களுக்கு ப்ராசஸிங்கில் வந்து என்ன இருக்கும்னா ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஸோ அடுத்து இப்போ நம்ம படிக்கிறது வந்து எல்லா குழந்தைங்களுமே என்ன அப்படின்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் லேர்னிங்கில் தான் இருப்பாங்க, ஒரே டைப் ஆஃப் லேர்னிங்கில் இருக்கவே மாட்டாங்க. இப்போ எனக்கு ஃபஸ்ட்டு இதில் அப்படின்னா காக்னேட்டிவ் லேர்னிங் அப்படின்னா அவங்களா இப்போ இதை பார்த்தோன்னே சொல்ல தெரியுது இல்லையா, சரி இதை பார்த்தோன்னே சொல்ல தெரியுது, அப்படி தானே? இது என்னதுடா, டக்கு, ஓகேவா? இது பார்த்தோன்னே சொல்ல தெரியுது. ஸோ இதை பார்த்தோன்னே சொல்லி டக்கு என்னெல்லாம் பண்ணும், டக்கை பற்றி யாராவது சொல்லுங்க பார்ப்போம். ஸ்விம் பண்ணும், வேற என்ன பண்ணும், டக்கு பறக்குமா, பறக்கும். அடுத்து குவாக் குவாக்குன்னு கத்தும், வேற என்ன பண்ணும், ஃப்ளோட்டிங், வேற என்ன பண்ணும், அழகாக நடந்து போகும்ல. டக்கு ஒரு ரைம்ஸ் இருக்கே, குள்ள வாத்து இருக்கே, யாருக்கு தெரியும் குள்ள வாத்து? சொல்லு பார்ப்போம். மெல்ல உடலை சாய் பார்த்து, வெரி குட். ஸோ இந்த மாதிரி ஒரு பொருளை பார்த்த உடனேயும் அவங்க அப்சர்வ் பண்ணி அதை சொல்கிறது என்ன அப்படின்னா காக்னேட்டிவ் லேர்னர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ ரெண்டாவது வந்து அனுபவ கற்றல் அப்படின்னா எந்த குழந்தையும், சில குழந்தைங்க வந்து என்ன அப்படின்னாங்கன்னா எக்ஸ்பெரிமெண்டல் லேர்னிங் பண்ணுவாங்க. எக்ஸ்பெரிமெண்டல் லேர்னிங்னா என்னது, ப்ராக்டிக்கலாக வந்து ஒரு விஷயத்தை கற்றுக்கிற போது தான் அவங்க வந்து எக்ஸ்பெரிமெண்டல் லேர்னிங் அப்படின்னு ஒரு டாப்பிக்கே போவாங்க. அந்த டாபிக் போகும்போது என்ன அப்படின்னா எக்ஸ்பெரிமெண்டல் லேர்னர்ஸில் வந்துடுவாங்க. அதுக்கடுத்து பார்வை மற்றும் கேள்வி மூலம் கற்றல். எல்லாத்துக்கும் என்னது, பார்த்த உடனேயும் அப்சர்வ் பண்ணிடுவோமா எல்லாரும்? பார்த்தோன்னே என்னால் மனப்பாடம் பண்ணி சொல்ல முடியுமா? கொஞ்சம் டைம் எடுக்கும். இன்னொருத்தவங்களுக்கு என்ன அப்படின்னா பாட்டு மூலமாக கற்றுக்குருவாங்க. சில பேர் பாட்டு மூலமாலாம் கற்றுக்குறாங்களடா. ரைம்ஸ் எல்லாம் என்ன இருக்குது, பாட்டு தானே, அது பார்த்து தானே அது கேட்டு தானே கற்றுக்குறீங்க. ஸோ விசுவல் லேர்னர்ஸும் இருப்பாங்க, ஆடிட்டோரி லேர்னர்ஸும் இருப்பாங்க. ஸோ தேர்ட் ஒன் வந்து என்னது, தொழு மற்றும் செயல்முறை கட்டை. இப்போ ஏதாவது சில இதெல்லாம் என்ன அப்படின்னா தொட்டு பார்த்தா தான் நம்மளால் அதை அப்சர்வ் பண்ண முடியும். இப்போது டோலாம் வைக்கிறீங்க, டோன்னா என்ன தெரியுமா, அந்த சப்பாத்தி மாவுலலாம் ஷேப்ஸ் எல்லாம் பண்ணி விளாட்றீங்கல்ல. ஸோ அதெல்லாம் என்ன பண்ணுவோம், தொட்டு செஞ்சு விளாண்டு அதை வச்சு தானே இது பண்ணுவோம். ஸோ அதெல்லாம் என்னது, கினெஸ்தட்டிக் லேர்னிங் சொல்லுவாங்க, தொடு மற்றும் செயல்முறை கற்றல் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா சோஷியல் அண்ட் கொலாபரேட்டிவ் லேர்னிங். இப்போது நீங்கள் வந்து ஒரு இடத்துல வந்து சோஷியலாக எல்லாருமே சேர்ந்து விளாண்டுருக்கீங்க, ஓகேவா? இந்த சோஷியலாக சேர்ந்து விளையாடும் போது என்ன ஆகும், நிறையா கற்றுப்பீங்கள்ல. சோஷியலாக சேர்ந்து விளையாடும் போது என்னென்ன கற்றுப்பீங்க சொல்லுங்கள் பார்ப்போம். எல்லாரும் சேர்ந்து விளையாடும் போது என்ன கற்றுப்பீங்க? வெரி குட். அடுத்து வெரி குட். வேற கேரிங் இஸ் ஷேரிங், ஷேரிங் இஸ் கேரிங், கேரிங் இஸ் லவ், அப்படித்தானே? அதானே? அடுத்து வேற என்ன கற்றுக் கொடுப்பீங்க?
சண்டை போடக்கூடாது. வேற என்ன செய்யக்கூடாது? ஒற்றுமையாக இருக்கணும். ஸோ நீங்கள் ஒத்துமையாக சேர்ந்து விளையாடும் போது தான் உங்களோட எமோஷ்னல் வெல்பீயிங்ஸ் அது எல்லாமே என்ன அப்படின்னா ஒன்று போல் இருக்கும். சோஷியலில் ஒரு இடத்துல நிறைய குழந்தைங்கள வெளியில் விளையாட விடும்போது மட்டும்தான் நம்மளுக்கு என்ன ஆகும், குழந்தைங்களுக்கு அந்த விட்டு கொடுக்குற தன்மை வந்து அதிகமாகும். புரியுதா? ஓகேவா? ஸோ இனிமேல் விளையாடும் போது என்ன பண்ணணும், எல்லாரும் விட்டு கொடுத்து விளையாடணும், ஷேர் பண்ணி விளையாடணும், கேரிங்காக விளையாடணும். கேரிங்னா எப்படி இருக்கும்? இப்போ ஓடி பிடிச்சி விளையாடுறோம், ஒரு குழந்தை கீழே விழுந்துருச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும், வேகமாக ஓடி போய் ஹெல்ப் பண்ணணும். நம்மளோட கேம் எல்லாம் ஸ்டாப் பண்ணிவிட்டு வேகமாக போய் ஹெல்ப் பண்ணி ஆர் யூ ஓகே அப்படின்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கேமை நீங்கள் கண்டினியூ பண்ணணும். ஓகேவா? இஃப் அந்த குழந்தைங்களுக்கு சப்போஸ் ஏதாவது அடிபட்டுச்சு அப்படின்னா பேரண்ட் கிட்ட இன்டிமேட் பண்ணிடணும். ஓகேவா? ஸோ இதுதான் என்ன அப்படின்னா சோஷியல் அண்ட் கொலாபரேட்டிவ் லேர்னிங்கில் வரும். அதுக்கடுத்து ரூட் லேர்னிங் அப்படிங்கும்போது நம்மளுக்கு என்ன அப்படின்னா நம்மளால் நிறையா திங்ஸை கண்டினியூஸாக ஞாபகம் வச்சுக்க முடியாது. நம்மளுக்கு எப்படி இருக்கும், நிறையா திங்ஸை நம்மளால் ஞாபகம் வச்சுக்க முடியுமா? மெமரியில் ரொம்ப நேரம் நம்மளால் ஸ்டோர் பண்ண முடியாது. ஷார்ட் டேர்ம் மெமரியாக இருக்கலாம், இன்டர்மீடியட் மெமரியாக இருக்கலாம், லாங் டேர்ம் மெமரியாக இருக்கலாம். ஸோ இந்த மெமரி இதில் வந்து நம்மளால் ஸ்டோர் பண்ண முடியாது. சில குழந்தைங்க என்ன பண்ணுவீங்க, வீட்டில் எல்லாமே நல்லா படிச்சுட்டு போவீங்க, கரெக்டாக? ஸோ அடுத்து போகும்போது எப்படி படிப்பீங்க, எக்ஸாமில் போய் என்ன ஆகும், மறந்து போயிடும். இதோ இங்கே இருக்கிறவங்க எல்லாமே கரெக்டாக ஞாபகம் வச்சுட்டு சொன்னாங்க இல்லையா? ஸோ சம்டைம்ஸ் வந்து கூட்டத்தை பார்த்தா நம்மளுக்கு பயமாக இருக்கும். அப்போ நம்ம படித்தது என்ன ஆகும், மறந்து போயிடும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுக்கு எல்லாமே என்ன அப்படின்னா இவங்களுக்கு தான் என்ன அப்படின்னா நினைவாற்றல் அடிப்படையிலான பயிற்சி வந்து ரொம்ப முக்கியம். அடுத்து வந்து என்ன அப்படின்னா செல்ஃப் லேர்னிங். எத்தனை பேர் டியூஷனு எங்கேயும் போகாமல் மிஸ்ஸு சொல்லி கொடுக்காம தானாக ஏதாவது கற்றுக்கிட்டீங்களா? தனியாக ஏதாவது கற்றுட்ருக்கீங்களா? கற்றுருக்கீங்களாடாமா? என்ன கற்றுக்கிட்டீங்க சொல்லுங்க பாப்போம். கேம்ஸ் ஏதாவது விளையாட நீயா கற்றுக்கிட்டு இருக்கிறது, பார்த்து கற்றுக்கிறது ஏதாவது இருக்கா? ஒன்றுமே இல்லையா? என்ன இருக்கு, என்னது இருக்கு? ஸோ செல்ஃப் லேர்னிங் அப்படிங்கிறது நம்மளாக கற்றுக்கிற வேண்டிய விஷயங்க தான் செல்ஃப் லேர்னிங் சொல்லுவாங்க. அதுக்கடுத்து வந்து ஸோ இதில் வந்து இதில் ஸோ இதில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ், இப்போ நம்ம டிலேடாக குழந்தைங்க படிக்கிறாங்க அப்படின்னாங்கன்னா இதெல்லாம் அவங்க குழந்தைங்க கிட்ட இருக்கிற ப்ராப்ளம். டிலேட் ஸ்பீச் டெவலப்மெண்ட்டில் வந்து ரொம்ப லேட்டராக பேசிப்பாங்க. அதாவது ஒரு 1.5 வயசில் ஒரு பேசிக்காக சின்ன சின்ன விஷயங்கள் வார்த்தைகள் பேசுகிறது வந்து அது வந்து கொஞ்சம் டிலேடாக பேசுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட டைரக்ஷன் கண்டுபிடிக்க முடியாது. இப்போ வீட்டில் நீங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவீங்க, 3rd செல்ஃபில் 4th இந்த டப்பாவில் இந்த திங்ஸ் இருக்குது, நீ அதை போய் எடுத்துகிட்டு வா அப்படின்னா அந்த குழந்தைங்களால எடுத்துகிட்டு வர முடியாது. ஸோ வந்து இது வந்து அந்த டைரக்ஷன்ஸ் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அதே மாதிரி ஸ்கூலில் என்ன பண்ணுவாங்க, நீ போய் 4th கிளாஸில் இருக்க அந்த ஒரு 4th ஸ்டாண்டர்ட் கிளாஸ்க்கு போகணும். எப்படி போகணும் அப்படின்னா லெஃப்ட் போய் ரைட் போய் திருப்பி வந்து ஸ்ட்ரைட்டாக நடந்து அப்படின்னா 4th ஸ்டாண்டர்ட் கிளாஸஸ் வரும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி டிஃபரன்ஷியேஷன்ஸ் அப்படின்லாம் குழந்தைங்களால் அந்த டைரக்ஷன்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கும். அதுக்கடுத்து வந்து ரீடிங் அண்ட் ரைட்டிங் டிஃபிகல்ட்ஸ் இருக்கும். ரீடிங்கில் என்ன ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் வேர்டிங்ஸை ஸ்கிப் பண்ணி வந்து அவங்க ரீட் பண்ணுவாங்க. ரைட்டிங்லேயுமே என்ன அப்படின்னா ஒரு 4 லைன் நோட்டில் அந்த குழந்தைங்களை எழுத சொன்னோம் அப்படின்னா இது வந்து என்னென்னா கிராஜுவலாக அந்தளோட ஏஜுக்கு வந்து நம்ம என்னென்ன பண்ணணுமோ அந்த குழந்தைங்க அது பண்ணணும். அதுதான் டெவலப்மெண்டல் டிலேன்னு சொல்லுவாங்க. அந்த ப்ராப்பராக இப்போ 1st ஸ்டாண்டர்ட் ஒரு குழந்தை படிக்குது அப்படின்னா அந்த 4 லைன் நோட்டில் கரெக்டாக அந்த மிட் லைனில் வந்து குழந்தை எல்லாமே ப்ராப்பராக எழுதுறாங்களா அப்படிங்கிறத வந்து நம்ம ஆஸ் அ பேரண்ட் வந்து நம்ம செக் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். அடுத்து வந்து புவர் ஃபோனிக்ஸில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா அந்த ஃபோனட்டிக்ஸில் அதோட வார்த்தைகள் சொல்ல முடியாது. ஸோ ஏ ஃபார் என்னம்மா, ஏ சொல்லிட்டு ஏன் ஆப்பிள்னு சொல்கிறோம், ஏன் ஏவை வந்து ஆன் ப்ரொனன்சியேஷன்ஸ் பண்ணுறோம்? அதான் ஏ ஃபார் ஆப்பிள், கரெக்டாக? ஏன்னு தானே சொல்கிறேன், அப்போ ஏப்பிள் தானே வரணும். அப்புறம் ஏன் ஆ சொல்கிறோம், ஏ தானடா வரணும். ஸோ அப்போ ஏவோட ப்ரொனன்சியேஷன் என்னதுமா, ஆ. ஏவோட ப்ரொனன்சியேஷன் என்னது, ஆ.
ஸோ ஏலேருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ப்ரொனன்சியேஷன்ஸ் வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறது செக் பண்ணணும். அப்புறம் டிஃபிகல்ட்டி இன் மேத்ஸ் ஸ்கில்ஸ். டிஃபிகல்ட்டி இன் மேத்ஸ் ஸ்கில்ஸ்னால் என்னது? நம்பர்ஸை ஐடென்டிஃபிகேஷன்ஸ் பண்ண முடியாது. ப்ளஸ் வந்து 3 வந்து மாற்றி மாற்றி போடுவாங்க. அங்கே ரீடிங்கில் என்ன அப்படி வரும் அப்படின்னா பிக்கும் டிக்கும் வித்தியாசம் தெரியாது. ரைமிங் வேர்ட்ஸ் வந்து என்ன அப்படின்னா கரெக்டாக ப்ரொனன்சியேஷன்ஸ் பண்ணி கொண்டு வர முடியாது. வந்து ஆக்சுவலாக SAW எப்படி ரீட் பண்ணுவோம் நம்ம எல்லாரும்? SAW தான் ரீட் பண்ணுவோம். இந்த குழந்தைங்க லேர்னிங் டிஃபிகல்ட்டியில் இருக்க குழந்தைங்க என்ன அப்படின்னா சாவை வாஸ்ன்னு ரீட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி டிஃபிகல்ட்டிலேயே நம்ம கண்டுபிடிச்சலாம். மிரர் ரைட்டிங் அதிகமாக எழுதுவாங்க லேர்னிங் டிஃபிகல்ட்டி இருக்கிற குழந்தைங்க. டிஃபிகல்ட்டிக்கும் டிசபிலிட்டிக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா இந்த ரெண்டு கேட்டகரி. என் குழந்தை படிக்கலைன்னா ஃபஸ்ட்டு இதை நீங்கள் அப்சர்வ் பண்ணுங்கள். லேர்னிங் டிஃபிகல்ட்டி இருக்கா, லேர்னிங் டிசபிலிட்டி இருக்கா? லேர்னிங் டிஃபிகல்ட்டி அப்படின்னா என்ன இருக்கும் அப்படின்னா அவங்களோட டெய்லி ஃபங்க்ஷனல் ஆக்டிவிட்டீஸில் எந்த ஒரு சேஞ்சஸுமே இருக்கவே இருக்காது. ஃபங்க்ஷனல் ஆக்டிவிட்டினா டெய்லி டே டு டே ரொட்டீன் லைஃப்பில் எந்த ஒரு ப்ராப்ளமுமே இருக்காது லேர்னிங் டிஃபிகல்ட்டி இருக்க குழந்தைங்களுக்கு. லேர்னிங் டிசபிலிட்டியில் இருக்க குழந்தைங்களுக்கு என்ன ஆகும்னா அந்த டே டு டே லைஃப்மே என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக்காகவும் இருக்கும். ப்ராப்பராக எதையுமே செய்ய மாட்டாங்க. அவங்களோட மைண்ட் ஃபுல்லுமே டிஸ்ட்ராக்ஷன்ஸ் தான் இருக்கும். அந்த ஒரு ஐக்யூ லெவலெல்லாம் உங்களுக்கு நார்மலாக தான் இருக்கும். ஸோ இந்த டிஃபிகல்ட்டி இருக்கிற குழந்தைங்களுக்கும் சரி, டிசபிலிட்டியில் இருக்க குழந்தைங்களுக்கும் சரி, ஐக்யூ லெவல் எப்படி இருக்கும்னா எப்போயுமே நார்மலாக தான் இருக்கும். நீங்கள் மற்ற ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் நல்லா பண்ணுவாங்க. வீட்டில் வேலை சொன்னீங்கன்னா எல்லாம் பண்ணுவீங்க, ஃப்ரெண்ட்ஸோட வேலை சொன்னாங்கன்னா நல்லா பண்ணுவாங்க, ஸ்கூலில் எல்லா ஆக்டிவிட்டியும் பண்ணுவாங்க. பட் அந்த ரீடிங்கில் மட்டும்தான் ப்ராப்ளம் இருக்கும். லேர்னிங்கில் பொதுவாக ஒரு புக்கை எடுத்து ரீட் பண்ணுங்கள், இதை எடுத்து பண்ணுங்கள், மேக்ஸ் படிங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா மட்டும்தான் இதில் அந்த குழந்தைங்களுக்கு ப்ராப்ளமாக இருக்கும். ஸோ டிஃபிகல்ட்டி வித் ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸ். ஒரு இதை கோஆர்டினேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அந்த இதை கோஆர்டினேட் பண்ண முடியாது. அட்டென்ஷன்ஸ் இருக்காது. ஒரு திங்ஸை வந்து அவங்களால ஆர்கனைசேஷனாகவே வைக்க முடியாது. ஆர்கனைசேஷன்னா என்னதுடாமா? கரெக்டாக வைக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் நிறையா இருக்கும் இந்த குழந்தைங்களுக்கு. நான் சொன்னேன் இல்லையா, இது எல்லாமே மாற்றி மாற்றி வாசிப்பாங்க. பிக்கும் டிக்கும் உள்ள வித்தியாசம் தெரியாது. ஸோ இது வந்து பேரண்ட்டுக்கு அவங்க டிலேடாக படிக்கிறாங்க, ஸோ அவங்களால ரீட் பண்ண முடியாது அப்படின்னா அவங்களால கற்றுக்க முடியாதுன்னு கிடையாது, அவங்க லெவலுக்கு நம்மளால் புரிஞ்சிக்க முடியலன்னு தான் அர்த்தம். ஸோ அப்படி பண்ணும்போது என்ன பண்ணணும்னா அவங்களுக்கான ஒர்க் ஷீட்ஸ் எல்லாமே தனியாக நம்ம தான் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கணும். அடுத்த ஸ்லைடு தான் சார். அடுத்தடுத்து ஸோ அவங்களோட இண்டிவிஜுவாலிட்டி என்ன அப்படிங்கிறது பேரண்ட் ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். குழந்தை எந்த லெவலில் இருக்காங்க. ஸோ எல்லா குழந்தைங்களுமே ஒரே ஸ்டேஜில் படிப்பாங்கன்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் ஸ்லோ லேர்னர்ஸ் இருந்தாங்க அப்படின்னா ஐயோ படிக்கலையே அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாது. எஜுகேஷனை ஃபஸ்ட்டு வந்து கம்பல் பண்ணி கொடுக்கக்கூடாது பேரண்ட்ஸ் வந்து. இப்போ நான் நிறைய பேரண்ட் பார்க்குறோம். நிறையா பேரண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாங்கன்னா படிக்கல அவள் அந்த போர்ஷன் முடிக்கல, இந்த போர்ஷன் முடிக்கல. ஈவன் என்னோட டாட்டர்ஸோட ஃப்ரெண்டோட மதர் வந்து அந்த பொண்ணு படிக்கலன்னு சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆனால் எப்படி இவ்வளோ ப்ரெஷர் பண்ண முடியுதுங்கிறது எனக்கும் தெரியாது. நான் என்னோட டாட்டர்ஸ் வந்து 12th ஒரு பொண்ணு கம்ப்ளீட் பண்ணியிருக்கான், ஒரு பொண்ணு 7th. இன்னை வரைக்கும் அவங்க போர்ஷன் என்னன்னு கூட எனக்கு தெரியாது. ஃபீஸ் கட்டுறோம், அவங்களா தான் செல்ஃப் லேர்னர்ஸ் தான் 2 பேருமே. அவங்களா தான் படிக்கிறாங்க, அவங்களா தான் ஃபுல்லாக மார்க் எடுத்தாலும் நாங்கள் ஒன்றும் சொல்ல போகிறதில்ல, மார்க் எடுக்கலனாலும் நாங்கள் ஒன்றும் சொல்ல போகிறதில்ல. பட் எஜுகேஷன் எவ்வளோ வேல்யூங்கிறத நாங்கள் சொல்லி கொடுத்துருவோம். ஸோ அந்த பேசிக் ஒரு இதை வந்து குழந்தைங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொடுக்கணும். குழந்தைங்களை எக்காரணத்தை கொண்டும் ப்ரெஷர் போடக்கூடாது. ஸோ அதுதான் அவங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் எவ்வளோ தூரம் நம்ம மேக்ஸிமம் கொண்டு வரணும், வேல்யூ எஜுகேஷன்ஸ் எவ்வளோ தூரம் கொடுக்கணுமோ அப்படிங்கிறது, வேல்யூ எஜுகேஷனும் மாரல் எஜுகேஷன்ஸும் வந்து நம்ம வந்து அதிகமாக கொடுக்கணும். மணி பேஸ்டு எஜுகேஷன்ஸ் வந்து கொடுக்கணும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் தான் லாஸ்ட்டு தான் நம்மளுக்கு என்ன அப்படின்னா இன்டெலெக்சுவல் எஜுகேஷன் அப்படிங்கிறது குழந்தைங்க வந்து என்ன அப்படின்னா ஸ்கூலில் போய் படிக்கிறது மட்டும்தான் இன்டெலெக்சுவல் எஜுகேஷன்.
அதுக்கு முன்னாடியே நம்ம என்ன கொடுத்துடணும் அப்படின்னா வீட்டில் தான் வந்து வேல்யூ எஜுகேஷன் சொல்லிக் கொடுக்க முடியும். ஸோ மணி பேஸ்டு எஜுகேஷன்ஸ் வீட்டில் தான் சொல்லிக் கொடுக்க முடியும், ஃபிசிக்கல் எஜுகேஷன் வீட்டில் தான் சொல்லிக் கொடுக்க முடியும், வெல்த் எஜுகேஷன் வீட்டில் தான் சொல்லிக் கொடுக்க முடியும். ஸோ இதெல்லாம் வீட்டில் கற்றுக்கிட்டு ஒரு 8 hours ஸ்கூலில் போய் குழந்தை வந்து ரொம்ப படிச்சிட மாட்டாங்க. அவங்க வந்து அந்த இன்டெலெக்சுவல் எஜுகேஷன்ஸ் மட்டும்தான் அந்த 8 hours அவங்களால கற்றுக்க முடியும். மோர் தென் மிச்சம் இருக்கிற அந்த 16 மணி நேரமும் நம்ம தான் வந்து குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இஃப் இந்த குழந்தைங்களுக்கு லேர்னிங் டிசபிலிட்டி ஆர் லேர்னிங் டிஃபிகல்ட்டி இருக்கிற குழந்தைங்கள பார்த்து எந்த ஒரு பேரண்ட்டும் பதட்டப்பட வேண்டாம். அதுக்கப்புறம் வந்து அதுக்கான லைஃப் சேஞ்சஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சில இருக்குது. ஸோ அதை மட்டும் நம்ம வந்து கன்சர்ன் கவுன்சிலர்ஸோ இல்லை ஒரு சைக்காலஜிஸ்ட்டோ யார்கிட்டயா நீங்கள் அப்ரோச் பண்ணி அவங்களுக்கான ரெமடியல் இன்டர்வென்ஷன் செக்ஷன்ஸ் வந்து நம்மளால் கொடுக்க முடியும். சரி, இப்போ நாங்கள் வந்து குழந்தைங்க பக்கம் போகிறோம், பேரண்ட்டுக்கு அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம போகலாமா? ரவுண்டாக உட்காந்துக்கிறீங்களா? ரவுண்டாக உட்காந்துக்கலாமா? எந்திரிங்க, கெட்டப் கெட்டப் கெட்டப். நம்ம ரவுண்டாக உட்காந்துக்கலாம், ரவுண்டாக உட்காந்துக்கலாம். சர்க்கிளாக உட்காந்துக்கடாமா? ரவுண்டாக 5 minutes தான். சரி, இப்போ நான் அந்த பால் வந்து உங்களுக்கு நான் கொடுக்குறேன், ஓகேவா? இந்த பாலை ஒருத்தவங்களும் பிடிக்கும் போது உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு சொல்லி கொடுக்கணும், ஓகேவா? ஸோ இந்த பால் நான் கொடுக்குறேன். இந்த பால் நான் கொடுக்கும்போது உங்களுக்கு என்ன தோணுதோ அதை சொல்லணும். ஹாப்பியாக இருந்தால் ஹாப்பி சொல்லலாம், இல்லை நான் சேடாக இருக்கேன் அப்படின்னா சேடாக சொல்லலாம். உங்களுக்கு என்ன தோணுதோ அந்த இதை வந்து நீங்கள் சொல்லணும், ஓகேவா? இந்த பால் கொடுக்கும்போது என்ன மைண்டில் தோணுதோ அதை சொல்லணும். பால்னா இது எனக்கு பால், இதில் வந்து இந்த கலர் இருக்குது, எதுனாலும் சொல்லலாம் அந்த பால் ரிலேட்டடாக, ஓகேவா? ஓகே. ஸோ உன்னோட பேர் என்னடாமா? துவாரகாலட்சுமி. ஓகே. என்ன தோணுது உங்களுக்கு இந்த பால் பிடிக்கும்போது? ஹாப்பி. அடுத்து பாஸ் பண்ணுங்க. ப்ளூ கலர் நிறைய கலர்ஸ் இருக்கு. அடுத்து ஹாப்பி. ஹாப்பி. ஓகே. ஹாப்பி அண்ட் டிஃபிகல்ட் ப்ராடக்ட். டிஃபிகல்ட் எதில் டிஃபிகல்ட் இருக்கு? இதில் ஆடுறப்ப ஒரு புத்துணர்ச்சி மாதிரி கிடைக்கிறாரு. வெரி குட். அடுத்து Red color is my favorite color. வெரி குட். ஹாப்பி. ஹாப்பி. வேற ஒன்றும் தோணலையா? ஓகே. சேட். சேட். யூ வை சேட்? ஏன் நீ சேடாக இருக்கு உனக்கு இன்னைக்கு? உன்னை இங்கே வந்து உட்கார வச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டா? அடுத்து கலர்ஃபுல். கலர்ஸ். கலர்ஃபுல். கலர்ஃபுல். வெரி குட். ஹாப்பி. வெரி குட். ஹாப்பி. மல்டி கலர்ஸ் பால். வெரி குட். Mind blowing. மைண்ட் ப்ளோயிங். ஏன் அப்படி? அந்த ஒரு ஃபீல் அப்படி இருக்கா? ஓகே, வெரி குட். அடுத்து ஒயிட் கலர். ஒயிட் கலர். ஹாப்பி. 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 வெரி குட். ஹாப்பி. அவ்வளோதானா? எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஹாப்பி. Very happy. ஹாப்பி. 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 So happy. Excited. ஸோ இப்போ இந்த மாதிரி ஆக்டிவிட்டி பண்ணும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது? மைண்ட் எப்படி இருந்தது ஆக்டிவிட்டி பண்ணும்போது? ஹாப்பியாக இருந்ததா? ஸோ இதில் இவங்க இந்த பாலை நம்மளுக்கே புரியுது, ஒரு பாலை நம்ம பாஸ் பண்ணி போகும்போதே குழந்தைங்களோட அந்த வேரியன்ஸ் தெரியுது அவங்களுக்கு. ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒரு விதமான உணர்வுகள் ஏற்படுது. ஸோ இந்த உணர்வுகள் மூலமாக வந்து நம்ம இப்போ ஒரு கலர்ஸ் இருக்குது, அந்த கலர்ஸ் ரிலேட்டடாக வந்து நம்ம குழந்தைங்களுக்கு ஏதாவது சொல்லி கொடுக்கலாம். இப்போது இந்த ஒரு பாலை மட்டும் பாஸ் பண்ணதுலேயே நம்மளுக்கு வேர்டிங்ஸும் நிறைய வேர்டிங்ஸ் வந்து எக்ஸைட்டாக இருக்கேன், மைண்ட் ப்ளோயிங்காக இருக்குது, ஸோ இந்த மாதிரி ஹாப்பியாக இருக்குது, ஸோ ஹாப்பி, சேடு, இந்த மாதிரி அவங்களுக்கான ஒரு இதை வந்து நம்மளால் டிஃபைன் பண்ண முடியுதா? ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி ஆக்டிவிட்டீஸ் கொடுக்கும்போது அவங்களுக்கான லேர்னர்ஸ், நியூ லேர்னர்ஸ் இருப்பாங்க இல்லையா? இப்போ எனக்கு வந்து என்னால் லேர்ன் பண்ண முடியலை அப்படின்னா சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ், இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் இது வந்து குரூப்பாக இருக்கும்போது இந்த மாதிரி சொல்கிறோம். சப்போஸ் குரூப் இல்லாமல் இண்டிவிஜுவலாக இருக்கும்போது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஐஇபின்னு சொல்லுவாங்க, இண்டிவிஜுவல் பிளானிங், எஜுகேஷன் பிளானிங் சொல்லுவாங்க. அந்த குழந்தைங்களுக்கான ஐஇபி வந்து நம்ம ரெடி பண்ணி கொடுக்கணும். ஸோ அஸ் அ பேரண்ட்
இது வந்து நம்மளோட கடமை. டீச்சர்ஸ் வந்து எவ்வளோ தூரம் ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தெரியாது. அஸ் அ பேரண்ட்டாக நம்ம வந்து என்ன பண்ண முடியுமோ அதை வந்து குழந்தைங்களுக்கு வந்து பண்ணலாம். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த ஆக்டிவிட்டி. ஓகேவா? இது ஹாப்பியாக அப்படியே உட்காந்துருக்கணும். ரெண்டாவது ஆக்டிவிட்டிக்கு சரி. இப்போ இதில் வந்து ஒரு கார்டு கொடுக்குறேன். ஓகேவா? இது வந்து அடுத்த ஸ்டோரி வந்து என்ன அப்படின்னா ஸ்டோரி செயின் கேம். ஓகேவா? இப்போ நான் இதில் வந்து ஒரு ஃப்ரூட் கொடுக்குறேன். அதை வந்து ஸ்டோரியாக க்ரியேட் பண்ணிடணும். ஸ்டோரினா என்னதுடாமா? கதையாக க்ரியேட் பண்ணிட்டு வரணும். ஓகேவா? ஒரு ஃப்ரூட்டுனா என்னன்னு கூட சொல்லலாம். இல்லை நான் இந்த மாதிரி நான் இந்த பழத்தை பார்த்தேன், இந்த பழம் வந்து மரத்தில் தொங்கிட்டு இருந்துச்சு, ஸோ நான் போய் பறிக்க போனேன், பறிக்கும்போது அங்கே வந்து என்னது தேன் கூடு இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு கதையாக க்ரியேட் பண்ணிட்டும் கொண்டு போகலாம். ஓகேவா? என்னன்னாலும் சொல்லலாம். இல்லை அந்த ஃப்ரூட்னா எனக்கு என்ன ஏதாவது பிடிக்கும், பனானா எனக்கு பிடிக்கும், வாட்டர்மெலன் எனக்கு பிடிக்கும், இந்த மாதிரி ஏதாவது சொல்லிட்டு போகலாம். ஓகேவா? சொல்லுப்பா. ஃப்ரூட்னா என்னதுடா? என்ன என்ன பழம் பாப்பாக்கு கதையாக சொல்லி பார்ப்போம். அதை மேங்கோ. என்ன மேங்கோ எப்படி இருக்கும்? என்ன கலர்ல இருக்கும்? எல்லோ. வேற எப்படி இருக்கும் மேங்கோ? வெரி குட். டேஸ்ட் எப்படி இருக்கும்? வெரி குட். அடுத்த அக்காட்டுக்கும் ஸ்டோரியா கிரியேட் பண்ணும். ஸ்டோரியா சொல்லணும். மாம்பழம் ஆரம்பிச்சிட்டா. அப்போ மாம்பழத்தில் வந்து ஒரு மாம்பழம் வந்து மரத்தில் தொங்கிட்டு இருந்துச்சு, நான் போய் பறிக்க போனேன், அந்த மாதிரி ஏதாவது ஒரு கதையாக சொல்லு. நீயா ஒரு கதை சொல்லு. அடுத்து அவ்வளோதான். அடுத்து கீழே விழுந்தோடனே என்னாச்சு? மாம்பழம் கீழே விழுந்தா என்ன ஆகும்? தெரிச்சிரும். கீழே விழுந்தா என்ன ஆகும்? தெரிச்ச உடனே என்ன ஆகும்? அதோட ஜூஸஸ் எல்லாம் கீழே விழுந்துரும். ஓகே. அப்புறம் அந்த மாம்பழத்தை யாரும் எடுத்து சாப்பிட முடியாது. அப்ப அந்த ஜூஸஸ் எல்லாம் என்ன ஆகும்? வேஸ்ட் ஆகும். பக்கத்துல இருக்க ஆண்ட்ஸ் எல்லாம் சாப்பிட ஆரம்பிக்கும். ஆண்ட்ஸ் சாப்பிட ஆரம்பிச்சு என்ன பண்ணும்? நிறைய ஆண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணும்? அதை சாப்பிடும். வின்டர் வெக்கேஷன் ஆர் ரெய்னி சீசனுக்காண்டி சேர்த்து வைக்கும். புரியுதா? இப்போ நான் சொல்றது ஒரு கதையில ஒரு குட்டி குட்டி இது ஆக்டிவிட்டியா எப்படி நம்ம கார்லேட் பண்ணி கொண்டு போறோம். ஃபர்ஸ்ட் பாப்பா மாம்பழம்னு ஆரம்பிச்சாங்க, அதுக்கப்புறம் மாம்பழத்தை அவங்க பறிக்க போனாங்க, அது கீழே விழுந்துச்சு. கீழே விழுந்தோடனே என்ன ஆச்சு? மாம்பழம் தெரிச்சு கீழே விழுந்துருச்சு. அதோட ஜூஸஸ் எல்லாம் என்ன அங்கங்கே விழுந்துச்சு. அது என்ன பண்ணுச்சு? அடுத்து ஆண்ட் வந்து என்ன பண்ணுச்சு? அதோட இதெல்லாம் அடிச்சு. ஆண்டோட இது என்னமா இருக்கும்? அது ஃபுல்லாக என்ன பண்ணும்? வின்டர் சீசன்ஸ்காண்டி சேர்த்து வைக்கும். வேற என்ன ஆண்ட் பற்றி தெரியும்? ஆண்ட் வந்து ஒரு குட்டி இன்செக்டை சேர்த்து வைக்கிறதுல வந்து அது நல்லா இருக்கும். வெரி குட். அடுத்து நீ சொல்லு. சேவிங்ஸ் பற்றி சொல்லு. உனக்கு சரி ஆண்ட் பற்றி சொல்லு. ஆண்ட் எப்படி இருக்கும்? ஆண்ட் எப்படி இருக்குன்னா எறும்பு எப்படிலாம் இருக்கும்? சின்னதா இருக்கும். எறும்பு சின்னதா இருக்கும். அப்புறம் எப்படி போகும்? வரிசையா லைன் போட்டு போகும். வீட்டில் இருக்க ஸ்வீட் எல்லாம் எடுத்துட்டு போய் என்ன பண்ணும்? சாப்பிடும். வீட்டில் இருக்க ஸ்வீட்லாம் எடுத்துட்டு போய் சாப்பிட்ரும்ல. அடுத்து அது நிறைய சேமிச்சு வச்சு வின்டர் சீசனில் ஜாலியாக இருந்துச்சு. ஜாலியாக இருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணும்? வின்டர் சீசன் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணும்? திருப்பியும் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ண போகும். அப்படி தானேடா? சம்மர் வந்தோடனே திருப்பி ஒர்க்குக்கு வந்து வேகமாக போய் வேலை பார்க்கும். வேலை பார்க்கும்போது என்ன ஆகும்? வேலைன்னா என்ன வரும்? ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்டோரிஸ் தான் நம்ம என்ன பண்ணணும்னா க்ரியேட் பண்ணிட்டே போவோம். அது இது வரைக்கும் ஆண்ட் மாம்பழத்தில் ஆரம்பித்து ஆண்ட் வரைக்கும் வந்துருச்சு. ஆண்ட்லேருந்து என்ன ஆச்சு? சேவ் பண்ணணும். அதுக்குள்ளே ஒரு குட்டி ஸ்டோரி வந்துருச்சு. ரைட்டா? ஸோ அங்கேருந்து என்ன அப்படின்னா வீல்ஸ். வீல் பற்றி என்ன தெரியும்? அது வந்து வண்டியோட ஹெல்ப் பண்ணும். வெரி குட். அடுத்து வீல் இல்லாமல் வண்டி ஓடாது.
வண்டி ஓடாது. அடுத்து வேற என்ன வீல் அதுக்கு மட்டும் தான் யூஸ் ஆகுமா? வேற எதுவும் யூஸ் ஆகாதா? வீல் ஃபார்மில் யூஸ் பண்ணுவாங்க டிராக்டருக்கு. வெரி குட். அடுத்து வீல் வந்து விளையாடுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. வெரி குட், சூப்பர். அடுத்து வீல் என்னடா பண்ணுவோம்? வீல்ஸ் என்ன இருக்கும்? டிசைன் பண்ணி செவத்துல மாட்டலாம்ல. ஓகே. அடுத்து வீல்ஸை வந்து நம்ம வந்து அந்த ஓட்டிகிட்டு போவாங்கள்ல அதுக்கு யூஸ் பண்ணலாம், விளாட்லாம். பெரிய வீல்ல என்ன பண்றது? ஊஞ்சல் கட்டி விளாட்லாம். வீல் ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும். வெரி குட். வீல்ஸ் வச்சு தான் ஹேண்டிகேப் சைக்கிள்லாம் செய்வாங்க. வெரி குட். பைக் செய்யலாம். we can play we can play then ரொம்ப குட்டிஸ். ஓகே. ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி ஒரு வேர்டிங்ஸை கொடுத்து அதை வந்து குழந்தைங்க கிட்ட என்ன அப்படின்னா ஒரு ஸ்டோரியாக க்ரியேட் பண்ண சொல்லலாம். இதுலேயே என்ன இருக்குது அப்படின்னா ஒரு ஃப்ரூட்டில் ஆரம்பித்து வீல் பக்கம் போகும்போது என்னென்னா வீல்லையே பசங்க வந்து நிறைய ஆக்டிவிட்டிஸ் சொன்னாங்க. லைக் வந்து பைக் செய்யலாம் அப்படின்னாங்க, ஊஞ்சல் மாதிரி விளையாடலாம் அப்படின்னாங்க, மூவபிளுக்கு வந்து எல்லாத்துக்குமே வந்து வீல் யூஸ் ஆகும். அப்படி தானேடா, எங்கே போய் மூவபிள்னாலும் நம்ம வீல் யூஸ் பண்ணி தான் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அதில் நம்மளுக்கு யூசேஜ் ஆயிடுச்சு, அதோட பிக்சரைசேஷன்ஸும் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ் குடிக்கிற மூலியமாக அவங்களோட கற்றல் திறனை வந்து, அதாவது இன்ட்ரெஸ்ட் டு கிரியேட் அ ஸ்டடீஸ். ஸோ எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் க்ரியேட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம க்ரியேட் பண்ணலாம். ஸோ காட்சி படம், அதுக்கடுத்து வந்து பிக்சர் டாக். ஒரு பிக்சர் கொடுத்து அந்த பிக்சரை வச்சு என்னென்னலாம் செய்ய சொல்லலாம் அப்படிங்கிறது இது ஒன்று. ஸோ இப்போ வந்து நான் வந்து ஒரு கவ் கொடுத்துருக்கேன், ஒரு லயன் கொடுத்துருக்கேன். அந்த கவ் பற்றி சொல்லுங்க பார்ப்போம். சொல்லுமா, கவ் பற்றி சொல்லுமா. கவு பால், மாடு பால் தரும். அதை வச்சு பன்னீர் செய்யலாம், அதை வச்சு ஐஸ்கிரீம் செய்யலாம், அதை வச்சு சீனி செய்யலாம், இது மாதிரி நிறைய செய்யலாம். வெரி குட். பாப்பாக்கு ஃபுட்டுனா ரொம்ப பிடிக்கும் போல. அடுத்து மாடு என்ன தரும்? மாடு பால் கொடுக்கும். வெரி குட். பால் சும்மா கொடுக்குமா? நம்ம ஏதாவது மாடுக்கு கொடுத்தா தானே பால் கொடுக்கும், அப்படித்தானே? புல்லு கொடுத்தா பால் கொடுக்கும். கொடுத்தா பால் கொடுக்கும். வெரி குட். அடுத்து மாடு பால் கொடுக்கும். பால். அடுத்து வேற மாடுக்கு 4 கால் இருக்கும், 2 கொம்பு இருக்கும், அதெல்லாம் சொல்லணும்ல. மாடுக்கு 4 கால் இருக்கும், 2 கொம்பு இருக்கும். மாடு பத்தியோ சிங்கம் பத்தியோ உனக்கு பிக்சர் என்ன தோணுதோ அதை பத்தி நீ என்னனாலும் சொல்லலாம். அடுத்து சிங்கம் எதுனாலும் சொல்லலாம். 2 பிக்சர் இருக்கு, 2ல பாதி பேர் வந்து என்ன சொல்லுங்க, கவு பத்தி சொல்லுங்க, அடுத்து பாதி பேர் வந்து லயன் பத்தி சொல்லுங்க. நீங்க மாடு பத்தி சொல்லுங்க. கவுசிய domestic animal in black and white and color is used, milks, curds and all of them. ஜல்லிக்கட்டு இருக்கும் மாடு, அது நிறையா கிஃப்ட் மாதிரி வாங்கி தரலாம். ஜல்லிக்கட்டுக்கு போகும்போது கிஃப்ட் வாங்கி தரும் அது ஜெயிச்சுட்டு. அவ்வளோ. மாடு பால் கொடுக்கும். மாடு புல்லு சாப்பிடும். கவுல பால்ல இருந்து சீஸ் செய்யலாம். கவு நடக்கவும் செய்யும். லயன் வந்து குட்டி என்ன சொல்ல,
is a fight animal. Fight. Wild animal. Wild animal. Cow gives milk. Cow eat grass. It lives in. Farm. Cow is herbivorous animal and it can reproduce. Cowக்கும் blackக்கும் white color இருக்கு. Lion eats meat. Cow has one tail. மாடோட வந்து சாணி எடுத்து எருவாட்டி ஆக்குவாங்க. லயன் ரொம்ப பிரேவாக இருக்கும். Lion was king of the forest. சிங்க வேட்டையாடும். மாடு வந்து விவசாயத்துக்கு உதவி பண்ணும். மாடு வந்து பால் செய்வாங்க. Lion is king of forest. Cow dung is used as fuel. Cow gives us ghee. When we take milk, we get ghee. பால் இருந்தனா தயிர் செய்கிறோம். பரவாயில்ல, குழந்தைங்களுக்கு இவ்வளோ தூரம் ஒரு மாடுங்கும்போது ஒரு சின்ன ஒரு பிக்சர்லேருந்து எவ்வளோ பாயிண்ட்ஸ் வந்திருக்குன்னு பாருங்களேன். ஸோ இந்த மாதிரி வீட்டில் இருக்கும்போது என்ன அப்படின்னா சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ் வந்து இது கொடுக்கணும். இந்த இது கொடுக்கும்போது என்ன அப்படின்னா இப்போ ஒரு ரவுண்டாக உட்காந்து பண்ணும்போது அவங்களுக்கான நிறையா பாயிண்ட்ஸ் கிடைக்குது. இப்போ ஒரு நம்ம ஏரியாலேயே குழந்தைங்க ஒரு 10 பேர் இருந்தாங்கன்னா ஸோ இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் கொடுக்கும்போது அவங்களுக்கு என்ன ஆகும்னா நிறையா நாலேஜ் கேதரிங் ஆகும். இதே இதில் வேர்ட் பில்டிங் இருக்குது. இப்போ குழந்தை வந்து ஆப்பிள் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணால் ஈல முடியுது அப்படின்னா அந்த ஈலேருந்து அடுத்த லெட்டர்ஸ் சொல்லணும். ஸோ இதில் முடிகிற லெட்டர் வச்சு அடுத்தது இப்படி பண்ணும்போது என்ன அப்படின்னா குழந்தைங்களுக்கான வெக்காபுலரி ஸ்கில்ஸ் வந்து அதிகமாகும். யூஸ் பண்ண வேர்டை திருப்பி யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு இதை வந்து நம்ம வந்து சொல்லிக் கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரியும் சில ஆக்டிவிட்டீஸ் வந்து நம்மளாக இனிஷியேட் பண்ணி நம்ம சொல்லிக் கொடுக்கலாம். அஸ் அ பேரண்ட் நம்ம ஒரு கேதராக ஒரு குழந்தைங்க இருக்கும்போது என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் வந்து கொடுக்கும்போது நல்லாயிருக்கும். இப்போ அந்த வேர்ட் பில்டிங் யாருக்கெல்லாம் வேர்ட் பில்டிங் தெரியும்? தெரியுமா? சரி, ஓகே. இப்போ வந்து நான் வந்து நான் டஃப்பான வேர்டிங்ஸ் என்னது இருக்குது? சரி, நான் மிக்கி மவுஸ்னு ஒரு வேர்டிங் சொல்கிறேன். முடிகிற எழுத்து என்ன வரும்? ஈ. அப்போது ஈல ஸ்டார்ட் பண்ண எழுத்து வந்து இவங்க சொல்லணும். ஓகேவா? ஸோ ஓகே, சொல்லுங்கள். என்வலப். பி. சரி, ஈ மறுபடியும். ஈ ஃபார் எக். வெரி குட். எலஃபண்ட். ஜீல சொல்லிடாமா? ஜி. ஈ ஃபார் ஜிராஃப். elephant. Eiffel Tower. Very good. Rabbit. Very good. T for Tall. Lion. very good. N for children. Net. Very good. Then T for Two. for Dog. Tiger. Run. Numbers. Rainbow.
sunlight. T for tap. Pen. Night. Test. Reading. Tray. Yellow. Train. Nest. Neck. King. Giraffe. Geography. Well. Eat. Tar. K for Kite. very good. அடுத்து kite. E for Eggs. Eggs. X சொல்லிட்டேன். ஸோ அவங்க வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க என்ன வேர்டிங்ஸ் இருக்கு. இதே தான் நம்ம இன்னும் கொஞ்சம் சொல்லணும், இன்னும் கொஞ்சம் பெரிய பிள்ளைங்க இருந்தாங்க அப்படின்னா வேர்டிங்ஸை இன்னும் நம்ம வந்து இம்ப்ரூவைசேஷன்ஸ் கொடுக்கலாம். வெக்காபுலரி வந்து இன்னும் எவ்வளோ தூரம் நம்ம கொண்டு போக முடியுமோ அவ்வளோ தூரம் வெக்காபுலரி ஸ்கில்ஸ் வந்து கொண்டு போகலாம். அடுத்து சொல்லுமா. Eat. ஈட் சொல்லிட்டாங்க. வேற எக்ஸ்ட்ரா ஏ திருப்பி வந்து ஆப்பிளோட நீ சொல்லிட்டே இல்லடாமா. சொல்லிட்டீங்களா? சொல்லுங்க. முடிச்சிட்டீங்கல்ல. ஸோ இதில் இந்த மாதிரி சொல்லும்போது வேர்ட் பில்டிங்ஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா அவங்களோட வெக்காபுலரி ஸ்கில்ஸ் வந்து அதிகமாகும். அதே மாதிரி வேர்டிங்ஸ் நிறையா வந்து தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கணும். ஒரு இதுக்கும் மீனிங்கும் நம்ம சொல்லி தெரிஞ்சுக்க வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி சில டிப்ஸ் எல்லாம் இருக்குது. ஓகே, அடுத்து வந்து மேக்ஸில் வந்து என்னென்ன ஆக்சுவலாக மேக்ஸ்னால் என்னதுமா? கணக்கு. சரி, மேக்ஸ்னால் என்னதுன்னா கணக்கு. மேக்ஸ் அதான் கணக்குனா என்னதுன்னு கேட்குறேன். அடிஷன். அடுத்து வேறு என்ன? டிவிஷன். ஓகே சரி, இப்போ கணக்கு சொன்னீங்க இல்லையா? ஒரு நிமிஷம். மேக்ஸ்னா அப்படின்னா லேர்னிங் டெக்னிக்ஸ்ன்னு அர்த்தம். மேக்ஸ் இல்லாமல் நம்மளால் எதுவுமே பண்ணவே முடியாது. ஸோ இந்த ரூம் பாரு. இந்த ரூம் எப்படிடா இருக்குது? என்ன ஷேப்பில் இருக்குது? ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குது. ஸ்கொயர் ஷேப்லையா இருக்குது ரூமு? ரெக்டாங்கிளில் இருக்குது. ஓகேவா? இந்த டிவி என்ன ஷேப்பில் இருக்குது? ஸோ அந்த ஷேப்ஸ் எல்லாம் எதை பேஸ் பண்ணி வரும்? மேக்ஸ் பேஸ் பண்ணி வரும். ஸோ நம்மளோட ட்ரெஸ் வந்து வித்தவுட் மெஷர்மெண்ட்டில் நம்மளோட ட்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ட்ரெஸ் எப்படி இருக்கும்? லூஸாக இருக்கும். ஸோ அப்போ அங்கே என்ன யூஸ் ஆகுது? மேக்ஸ் யூஸ் ஆகுது. கிச்சனில் அம்மா நிற்கிறாங்க. ஓகேவா? சமையலுக்கு வந்து கேஸ் ஸ்டவ் வந்து ஆன் பண்ணுறாங்க. அப்போ அங்கே என்ன யூஸ் ஆகுது? மேக்ஸ். எப்படி மேக்ஸ் யூஸ் ஆகுது? இதில் ப்ரெஷர் வந்து நம்ம கேஸ் ஓப்பன் பண்ணுறது, அங்கே எவ்வளோ தூரம் நட்டு எவ்வளோ தூரம் இருக்கணும், இது எவ்வளோ தூரம் இருக்கணும் அப்படிங்கிறது சொல்லி கொடுக்குறது எல்லாமே என்னது? மேக்ஸ். மேக்ஸ் இல்லைன்னா என்ன பண்ண முடியாது? நம்மளால் ஒரு ஹியூமன் பீயிங்க்கான ஒரு ஸ்ட்ரக்சரல் லைஃப் ஸ்டைலே இருக்காது. ஸோ மேக்ஸ் இல்லை அப்படின்னா நம்மளால் எதுவுமே நம்மளோட லைஃப்பில் பண்ணவே முடியாது. ஓகேவா? மேக்ஸ் இஸ் அ பேசிக்ஸ் ஃபார் சயின்ஸ். ஓகேவா? மேக்ஸ் தான் ரொம்ப ரொம்ப ரொம்பமான இம்பார்ட்டன்ட். நம்மளுக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க? மேக்ஸ்னால் என்னென்னா 1 2 3 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பட் மேக்ஸ் வந்து அப்படி கிடையாது. மேக்ஸ் இஸ் அ ஸ்ட்ரக்சரல் லைஃப் ஃபார் ஹியூமன்
பீயிங்ஸ். ஓகேவா? மேக்ஸ் தான் வந்து என்ன அப்படின்னா ஒரு மனித நம்ம என்ன சொல்கிறது, ஒரு கட்டமைக்கப்பட்ட வாழ்வில் இருக்கும். நம்ம வீட்டில் பாருங்கள், நம்மளோட பெட்டு, நம்மளோட விண்டோஸ் எல்லாமே எப்படி இருக்குமா, ஒரு ஷேப்ஸாக இருக்கா? ஷேப்ஸ் எல்லாமே என்னது, எதை பேஸ் பண்ணியிருக்கோம்? இப்போ அப்பா கூட நம்ம 2 வீலரில் போகிறோம், அது எதுலவா இருக்கும்? ஸ்பீடெல்லாம் கால்குலேட் பண்ணுறது எது? மேக்ஸ். ஸோ இந்த மேக்ஸ் வந்து என்ன அப்படின்னா நம்மளுக்கு தெரிஞ்சு நம்மளோட லைஃப்பில் மேக்ஸ் இல்லைன்னா நம்மளால் எதுவுமே பண்ணவே முடியாது. ஓகேவா? ஸோ இந்த மேக்ஸில் வந்து இப்போ நான் வந்து ஒரு மேக்ஸோட யூசஸ் தான் என்ன அப்படின்னா அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன். சரி, உங்களுக்கெல்லாம் ஒரு கொஸ்டின். மேக்ஸில் நம்பர்ஸ்னால் ஃபஸ்ட் என்னது? 1 2 3 எப்படி வரும்? 0. சரி, 0வை கண்டுபிடிச்சது யார்? இந்தியன்ஸ். எனக்கு யார் கண்டுபிடிச்சாருன்னு தெரியல, ஆனால் இந்தியன்ஸ். ஓகேவா? ராமானுஜர் இல்லை, ஆரியப்பட்டா இல்லையா? ராமானுஜரா ஆரியப்பட்டாவா? இல்லை, அது கன்ஃபார்மாக எனக்கு தெரியல. யாராவது கூகுள் வச்சுருந்தீங்கன்னா செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன இது இருக்குது. இப்போ மேக்ஸில் ஒரு ஆக்டிவிட்டி பண்ணலாமா? நம்பர்ஸ்னால் என்ன ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். இப்போது நம்ம தமிழில் ஆனா ஆவணா லெட்டர்ஸ்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அது தமிழ் ஆனா ஆவணா தெரிஞ்சால் நம்மளால் என்ன பண்ண முடியும்? தமிழ் வந்து ஈஸியாக கற்றுக்க முடியும். இப்போ அல்ஃபபெட்ஸ் இருந்ததுன்னா என்ன லாங்குவேஜ் நம்மளால் கற்றுக்க முடியும்? இங்கிலீஷ் கற்றுக்க முடியும். அதே மாதிரி நம்பர்ஸ் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா எதுக்காண்டி, பால் கொடு, நான் முடிச்சுக்கிறேன். நம்பர்ஸ் அப்படிங்கிறது எதுக்காண்டி இது பண்ணாங்க அப்படின்னிங்கன்னா, இப்போது நம்பர்ஸ் இருந்தால் தான் நம்மளால் என்னது மேக்ஸ் பண்ண முடியும். பட் மேக்ஸில் வந்து என்ன அப்படின்னா சிம்பிள்ஸ் ஆல்சோ யூஸ் பண்ணுறாங்கல்ல. இப்போ நம்மளுக்கு லார்ஜ் குவான்டிட்டி இருக்குது, எல்லா இடத்துலையுமே ட்ரா பண்ணி நம்மளால் வரைய முடியாது. அப்போது அதுக்கு வந்து ஏதாவது ஒரு சிம்பிளோ இல்லை ஒரு அல்ஃபபெட்டோ இல்லை வந்து ஏதாவது ஒன்றோ நம்மளுக்கு அந்த இடத்துல வேணும். ஸோ அதனால தான் என்ன அப்படின்னா நம்பர்ஸ் அப்படின்னு ஒரு கண்டுபிடிச்சாங்க. நம்பர்ஸ் இஸ் அ லாங்குவேஜ். ஓகேவா? நம்பர்ஸ் இஸ் அ டைப் ஆஃப் லாங்குவேஜ். எப்படி நம்மளுக்கு இங்கிலீஷில் ஆனாவனம் எப்படிடா இருக்கும்? ஏபிசிடியாக இருக்குது. இதே இது தமிழில் 1 2 3 எப்படி இருக்கும்? தமிழில் 1 2 3 யாரை பார்த்துருக்கீங்களா? கா சாலாம் போட்டிருக்கோம்ல, டேபிள்ஸ் புக்கிலலாம் இருக்கும்ல. ஸோ அது வந்து அதனால் வந்து என்னென்னா லாங்குவேஜஸாக வந்து அது என்னது மாறிக்கிட்டே இருக்கும். சரி, இப்போது மேக்ஸ்க்கான ஆக்டிவிட்டி பண்ணலாம். சர்க்கிள் ஃபார்ம் பண்ணு. சர்க்கிள் நல்லா உட்காருங்க, நல்லா உட்காந்துக்கோ. சரி, இப்போது நான் வந்து 4 + 2 6 சொல்லுவேன். ஓகேவா? 6ஐ எதோட ஆட் பண்ண சப்ராக்ட் பண்ணியாதும் நீங்கள் ஒரு ஆன்சர் சொல்லணும். 10க்குள்ளே தான். ஓகேவா? இப்போ 1 + 2 3 வந்து என்ன மாதிரி பண்ணலாம்? 3 + 2 5ஆகவும் சொல்லலாம். 3 - 1 = 0ஆகவும் சொல்லலாம். புரியுதா குட்டீஸ்? புரியுதா நான் சொல்கிறது? 4 என்னவா சொல்லலாம்? 2 + 2ஆகவும் சொல்லலாம், இல்லை 3 + 1ஆகவும் சொல்லலாம், 1 + 3ஆகவும் சொல்லலாம். அப்படி தானே சொல்லலாம், எந்த ஒரு ஃபார்மேட்னாலும் சொல்லலாம்ல. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து நம்பர்ஸை வந்து கால்குலேட் பண்ணி ஒரு கேம் மாதிரி விளையாட போகிறோம். ஓகேவா? டன்னா? சே எஸ் ஆர் நோ? போர் அடிக்குதா? யாருக்கெல்லாம் போர் அடிக்குது? ஒரு 5 minutes அடுத்து வேறு ஆக்டிவிட்டி. ஓகேவா? சரி, 4 + 1 என்ன வரும்? 5. 5 அடுத்து என்னவா வரும்? 5 + 1 என்னடா தாங்க வரும்? 5 + 2 என்ன வரும்? சரி, நான் டஃப்பான क्वेश्चन விட்டுருங்க. 5 + 2 என்னடா வரும்? 5 + 2 = 7. 7 - 3 4. 4 + 5 9. 9 - 0 9. very good. 0 + 1 1. very good. 1 + 3 7. 1 + 3 4. very good. 4 + 8 12. 12 very good. 12 + 1 சொல்லலாம். 12 + 1 13. very good. 13 - 0 13. 13 + 1 40.
19. 19 plus 10. 29. 29 minus 0. 29. Very good. 29 plus 1. 30. 30 plus 5. 30 plus 5. 30, 40. 35. 35 plus 7. 42. 42 plus 8. 2 plus 8. 51. 32 plus 8 சொன்னேன்ல. 50 minus 30. 50 minus 30. 20 plus 2. 22. 22 plus 4. 24. 26. 27. 37. 26 plus 4. 26 plus 4. ஃபர்ஸ்ட்ல என்ன சொல்லிட்டு இருக்காங்க? 27, 28, 30. 30. 30 plus 5. 5. 30. 31, 32, 33, 34, 35. 35. ஸோ இப்படி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் நம்மளுக்கு இது பண்ணும்போது இதே இதில் நீங்கள் டிவிஷன் மெத்தட்லையும் சொல்லி கொடுக்கலாம். இப்போ ஒரு ஆக்டிவிட்டியாகவே இதை நம்ம கொண்டு போனோம் அப்படின்னா இங்கே ஒரு 10 கிட்ஸ் இருக்காங்க. 10 கிட்ஸ்லேருந்து இதை வந்து இப்போ எத்தனை பேர் இருக்கீங்க? 1 கவுண்ட் பண்ணா 1 நீ எத்தனை 2 அடுத்து ம் 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 20, 24, 25. சரி, இப்போ அந்த 25-ஐ ஈக்குவலாக டிவைட் பண்ணணும். எப்படி எந்திரிச்சு நிற்பீங்க எல்லாரும்? 25-ஐ ஈக்குவலாக டிவைட் பண்ணால் என்ன வரணும்? 5 நிற்கணும். ஓகேவா? ஸோ இதில் வந்து நம்மளுக்கு டிவிஷனும் சேர்ந்து வந்துடுது. இப்போ 25 டிவைடட் பை 10 பண்ண முடியுமா? யாரையாவது பிச்சு தான் வைக்கணும், அரையான்னு, அப்படி தானே? ஸோ இதெல்லாம் பாசிபிள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன சின்ன விஷயங்களை வந்து நம்ம வந்து சொல்லி கொடுக்கலாம். ஸோ இதில் வந்து நம்மளுக்கு வந்து என்ன அப்படின்னா அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன்ஸும் சேர்ந்து வந்துடும். இங்கே பாரு, லிசன் ஒரு 5 மினிட்ஸ் தான். சரி, இப்போ நான் வந்து இங்கே வந்து கலர்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கேன்ல. இப்போ ரெட்டு என்ன கலர்லமா இருக்கு? ப்ளூ கலரில் இருக்கு. சரி, இப்போ இதை வாசிக்கலாமா நம்ம? யார் வாசிக்கிறீங்க? ஆனால் அதோட கலர்ஸ் தான் ரீட் பண்ணணும். இப்போ ரெட்டுன்னு இருந்தால் அதோட கலர் தான் ரீட் பண்ணணும். யார் ரீட் பண்ணுறாங்க? சரி, இங்கே இருந்து ஆரம்பிக்கலாம். ஓகேவா? ரெட்டுன்னு ரீட் பண்ணக்கூடாது, அதோட கலர் தான் சொல்லணும். Red. Blue. Yellow. Red. Purple. Black. Orange, grey, sky blue, red. Out. Black அது. Sorry. Okay. அடுத்து. Orange, black, blue, red. அடுத்து. அவங்க மைக் பாஸ் பண்ணுங்க. Blue, orange, sky blue, green, black. Black, blue, yellow, red. Blue, yellow, red, purple, black.
red, purple, black, orange, grey, sky blue, red. blue, அப்புறம் yellow, green அப்படி படிக்கணும் ஓகேவா? blue, yellow. blue. யார் நியூவாக வந்திருக்கிறது? சார் ஓகே, நீங்கள் போய் அந்த அண்ணா கிட்ட போய் பேசணும். எப்படி பேசுவீங்க? அந்த அண்ணா கிட்ட போய் பேசணும். எந்திரிமா, கெட்டப். ஸோ நீங்கள் யாராவது எந்திரிச்சுக்கோங்க. இல்லை நீங்கள் வாங்க. ஸோ அந்த அண்ணா கிட்ட போய் நீங்கள் புதுசாக ஃபர்ஸ்ட் டைம் பேச போகிறீங்க. என்ன பேசுவீங்க? கேளுங்க. அவங்களோட பேர் என் பேர் ஸ்ரீஜித். ஓகே, அடுத்து என்ன கேட்பீங்க? எத்தனாவது ஸ்டாண்டர்ட்? நான் 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். எந்த ஸ்கூல் படிக்கிறீங்க? மகாத்மா மாண்டீஸ்வரி ஹையர் செகண்டரி ஸ்கூல். எந்த ஸ்கூல் படிக்கிற? வல்லபா வித்யாலயா. எத்தனாவது ஸ்டாண்டர்டு? மதுரையில் எந்த ஏரியா? ஓகேவா? ஸோ இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு டாபிக் கொடுத்து இன்ட்ராக்ட் பண்ண சொல்லும்போது என்ன ஆகும்னா ஒரு கம்யூனிகேஷன் டெவலப்மெண்ட் ஆகும் ஒரு குழந்தைங்க கிட்ட. வேறு அப்போ தான் இன்னொருத்தவங்க கிட்ட போய் நம்ம பேசும்போது அவங்க வந்து அந்த கம்யூனிகேஷனில் லேக் ஆகாமல் கண்டினியூஸாக வந்து குழந்தைங்க வந்து யார்கிட்டையும் தயக்கம் இல்லாமல் எதுவுமே கேட்பாங்க. தட்டுனா தான் எங்கேயுமே திறக்கும், இல்லை அப்படின்னா கிடைக்காது. நம்ம ஏதாவது கேட்டால் தான் கிடைக்கும். நம்மளுக்கு சில விஷயங்கள் வேணும் அப்படின்னா நம்ம போய் தான் கேட்கணும். அப்போது அந்த போகும்போது நிறைய பேர்த்துக்கு என்ன அப்படின்னா கொஞ்சம் ஹெசிடேட்டாக இருக்கும். அப்படி தானே? நான் அப்போ அவங்கக்கிட்ட போய் நம்ம போய் கேட்கவா, அவங்கக்கிட்ட போய் இதெல்லாம் கேட்க, அதுக்காண்டி கடன் கொடுங்கெல்லாம் கேட்கக்கூடாது, சரியா? ஸோ அவங்கக்கிட்ட போய் இதெல்லாம் கேட்கவா, இது எனக்கு தெரியலை, இது எனக்கு கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கூட கேட்கலாம். இல்லை இப்போ சில பேர் என்ன அப்படின்னா கூகுள் மேப்பை பார்த்து தான் போவாங்க. முன்னாடியெல்லாம் நாங்கள்லாம் ட்ராவல் பண்ணும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு ஆள்கிட்டயா கேட்டு தான் போவோம். இப்போல்லாம் கூகுள் மேப்பில் போய் என்ன பண்ணுறாங்க, எல்லாரும் தப்பான ரூட்டில் போய் சுற்றிக்கிட்டே தான் இருக்காங்க. இல்லை அப்படின்னா தண்ணிக்குள்ளே தான் விடுறாங்க. ஓகேவா? ஸோ இதனால் யார்கிட்டனாலும் கேட்டு தெரிஞ்சுக்கணும். அந்த கேட்டு தெரிஞ்சுக்கிறதுல தான் நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நாலேஜ் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். ஓகேவா? ஸோ பட்டி சிஸ்டம் ஆக்டிவிட்டி இப்போ நீங்கள் பண்ணிகிட்டு இருந்தீங்க பார்த்தீங்களா? என் ஃப்ரெண்டுக்கு ஒருத்தவங்களுக்கு தெரியலை அப்படின்னா நீங்கள் ஹெல்ப் பண்ணீங்கல்ல. ஸோ அவங்க வந்து உங்களுக்கு முன்ன பின்ன தெரியாது, அப்படி தானே? பட் ஆனால் நீங்கள் என்ன சொன்னீங்க, எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணீங்கல்ல. எல்லாரும் ஹெல்ப் பண்ணீங்கல்ல. ஒருத்தவங்களுக்கு ஆன்சர் சொல்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கல்ல. ஸோ இதுதான் என்ன அப்படின்னா பட்டி சிஸ்டம் ஆக்டிவிட்டின்னு சொல்லுவாங்க. புரியுதா? ஸோ அந்த பட்டி சிஸ்டம் ஆக்டிவிட்டிங்கும்போது உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே நீங்கள் ஒருத்தவங்களும் எப்போயுமே ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருக்கணும். யாராவது வந்து ஸ்லோ லேர்னராக இருந்தாலும் நம்ம என்ன பண்ணணும், அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும், ஷேர் பண்ணணும். உன்னோட நாலேஜை என்ன பண்ணணும், எப்போயுமே ஷேர் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். ஸோ கற்றல் வந்து எப்படிங்கிறது சிரமம்லாம் கிடையாது. அதை நம்ம எப்படி கற்றுக்குறோம் அப்படிங்கிறதுலாம் இருக்குது. அதை நம்ம என்ன மெத்தட்லனாலும் நம்ம குழந்தைங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் வேயில் வந்து சொல்லிக் கொடுக்கலாம். ஸோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்த அங்கமுத்து சார், கலைஞர் லைப்ரரிக்கு ரொம்ப தேங்க்ஸ். இவ்வளோ நேரம் கவனித்த பேரண்ட் அந்த குட்டீஸ்க்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ். நன்றி மேடம். இன்றைய நிகழ்வாக கற்றல் சிக்கல்கள் அதில் புரிந்து கொண்டு தீர்வானும் வழிகள் பற்றி மிக அருமையாக எடுத்துரைத்த மேடம் ராதிகா மேடத்துக்கும் கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்த நிகழ்விற்கு வந்திருந்த சிறப்பாக கலந்து கொண்ட குழந்தைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தின் மாறாக நன்றிகளை தெரிவிக்கிறோம். இந்த நிகழ்வில் நடத்துவதற்கு அனுமதி அளித்த பொது நூலக இயக்குனர் மற்றும் முதன்மை நூலகம் மற்றும் தகவல் அவர்களுக்கும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட திரளாக கலந்து கொண்ட குழந்தைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.